friends, welcome to MySQL Tamil tutorial part 16. நான் சேனு லாஸ்ட் கிளாஸில் வைல்ட் கார்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து அந்த வைல்ட் கார்ட்ஸில் நம்ம இன்னும் சில ஆப்ஷன்ஸ் பற்றி பார்ப்போம். அதாவது போன கிளாஸில் பர்சன்டேஜ் மட்டும் பார்த்தோம். இப்போ நான் சிம்பிளாக மறுபடியும் பழையபடி ஒரு ப்ரோக்ராம் எழுதி ஒரு சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். செலக்ட் நேம் ஃப்ரம் ப்ராடக்ட். எது வேணும்னா வேர் நேம் வந்து எனக்கு எந்த மாதிரி வேணும்னா நேம் வந்து சிம்பிளாக இப்போ வந்து எந்த மாதிரி நேம் வேணும்னா டூத் பேஸ்ட் நான் கொடுக்குறேன். பேஸ்ட் அப்படின்ற மாதிரி தேடு அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று வந்திருக்கு. நான் வந்து இங்கே நேம் மட்டும் கேட்டதுனால நேம் வருது. காஸ்ட் கொடுத்தேன்னா காஸ்ட் வந்து எனக்கு சேர்ந்து வரும். பார்த்திங்கன்னா தெரியும் டூத் பேஸ்ட்டு 20 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இப்போது உங்கள் இதுவே நிறையா டூத் பேஸ்ட் இருக்குது அப்படின்னா அப்போ அந்த மாதிரி டைமில் எப்படி நம்ம வந்து சர்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ இந்த டூத் பேஸ்ட் இடத்துல ஒரு அண்டர்ஸ்கோர் போடுறேன். அதாவது இது ஒரு வைல்ட் கார்ட்ஸ் தான். இந்த அண்டர்ஸ்கோர் போட்டு இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவும் வரல. இதுவே நம்ம லிஸ்ட்டில் பாருங்கள், நான் லிஸ்ட்டில் காட்டுறேன். ஐட்டம்ஸு ப்ராடக்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் 20th டூத் பேஸ்ட்டு, அதே டைமில் டூத் பேஸ்ட்டு அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த டூத் பேஸ்ட்டு அப்புறம் 20th அது ரெண்டும் இப்போ வந்து எப்படி சர்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு டைம் அது ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. டூத் பேஸ்ட்டு நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அதே தான் இங்கேயும் கொடுக்கணும். ஸோ அதுக்காக தான் select name from product where வந்து name like percentage tooth paste PASTE tooth paste. பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் முதல்ல அண்டர்ஸ்கோர் கொடுத்து டூத் பேஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது ஒன்று தான் வந்துச்சு. ஆனால் இப்போ பர்சன்டேஜ் போட்டதோடனே இருக்கிற ரெண்டு இதுவும் சேர்ந்து வந்திருக்கு. இதில் இருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா அண்டர்ஸ்கோர்ன்றது எல்லாத்துக்கும் ஒரு மீனிங்கு. அண்டர்ஸ்கோர்ன்றது பார்த்தோன்னா சிங்கிள் லெட்டர் சிங்கிள் நேம் மட்டும்தான். அது சிங்கிள் அப்படின்றது அது மீனிங்கு. பர்சன்டேஜ்னால் எத்தனை டூத் பேஸ்ட் இருக்கோ அத்தனையும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணணும் பாருங்கள். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இதுலேயே பர்சன்டேஜ்னால் நீங்கள் குறிப்பிட்ட இப்போ உங்களோட ஷாப்பில் வந்து நிறையா ப்ராடக்ட் இருக்குது. அப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு இதை மட்டும் தேடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டூத் பேஸ்ட்டு பதிலாக நான் பென்சில் கொடுக்குறேன். அங்கே எதுவுமே கொடுக்கல, அண்டர்ஸ்கோர் கொடுக்கல. ஸோ அதனால் ரெண்டுமே வந்துடுச்சு. அண்டர்ஸ்கோர் பென்சில்னு கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா அந்த பென்சில் பார்த்தோன்னா 2 பென்சில் 25 பென்சில் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. நம்ம வந்து இது ரெண்டும் ஸ்டார்டிங் லெட்டர்ஸ் பார்த்தோன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்திருக்கு. இதுவே நம்ம டிஃப்ரெண்ட் இதாக இருந்துச்சுன்னா ஒரு லெட்டர்ஸ் இருக்கிறது மட்டும் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த வைல்ட் கார்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பர்சன்டேஜை நம்ம எடுக்கணும், ஏன்னா அது போட்டதுனால தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்துடுச்சு. நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அதாவது வைல்ட் கார்ட்ஸ் அப்படின்றதில் அண்டர்ஸ்கோரும் வருது, அதே டைமில் பர்சன்டேஜ்னும் போது எல்லாமே அதில் என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ எத்தனை பென்சில் இருக்கோ அத்தனை பென்சிலும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும்.
அண்டர்ஸ்கோர் அப்படின்னா நம்ம பென்சில் அப்படின்னு இப்போ ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் மட்டும் இருந்துச்சுன்னா அது மட்டும் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். இங்கே பென்சில் ஏற்கனவே 2 இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 2 வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸில் இருந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதெல்லாம் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.